ஓணம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து காலையில பூ பறிக்கிறது என்னதான் சந்தோஷமா இருந்தாலும், உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா தோட்டம் மாதிரி இருக்காது. இது ஒரு காடு மாதிரி இருக்கும். இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான பூ பறிச்சோம். இந்த பூ பேர் தான் கிருஷ்ண கிரீடம். பூக்களம் போட ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்த ஒரு பூக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா உள்ள இருந்ததுனால அத போய் பறிக்க முடியல. இந்த டைம் கொஞ்சம் கிட்ட இருந்ததுனால அத பறிச்சுட்டு வந்தாச்சு. சின்ன வயசுலலாம் பொங்கல் டைம் அப்போ வீட்டுக்கு முன்னாடி தொடர்ந்து ஒரு 3 நாள் கோலம் போடுவோம். அதுவும் ரொம்ப பெருசா போடுவோம். நல்லா வரணுன்றதுக்காகலாம் கிடையாது. மத்தவங்க வீட விட நம்ப வீட்ல வந்து பெருசா இருக்கணும், நல்லா இருக்கணுன்றதுக்காக. உங்கள்ல எவ்வளோ பேர் அது மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்க. வீட்டு செண்டுமல்லி பூக்கலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். எவ்வளோ சூப்பரா பூத்திருக்காங்க பாருங்களேன். என்னோட ஆசைக்காக ஒரே ஒரு பூ பறிச்சுட்டேன். ஏன்னா இந்த பூ எல்லாத்தையும் வச்சு நான் திருவோணத்துக்கு பெரிய பூக்களம் போடலான்னு இருக்கேன். அச்சம்மாவும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க இந்த ஒரு செண்டுமல்லிய பார்த்து. ஸ்டார்ட்டிங்கில ஒரு 3 நாள் பூக்களம் போடும்போது சாணகம்லாம் தேய்க்காம அப்படியே தான் போட்டிருந்தேன். நெறைய பேர் என்கிட்ட கேட்கவும் செஞ்சீங்க. நல்லா காத்தடிச்சா இந்த பூவெல்லாம் பறந்துடாதான்னு. கண்டிப்பா பறக்கும். பட் இந்த சாணகம் தேய்ச்சு நம்ம பூக்களம் போடும்போது, அது கொஞ்சம் நல்லா ஒட்டி பிடிச்சுக்கும். ஒரு 3 நாளைக்கு அப்புறமேட்டு தான் இத ஸ்டார்ட் பண்ணேன். சாணகம் தேய்ச்சு போடுறது தான் ஒரு ட்ரெடிஷனல் மெத்தடுமே. அப்படியே நம்மள வேற ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரம் மேடமலு. பாய்.